பொங்கல் அன்னைக்கு 3 கரும்ப ஒண்ணா நிக்க வச்சு தாத்தா செங்கலை வச்சு அடுப்பு ரெடி பண்ண ஆயா பானைக்கு ஃபேஷியல் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துல எங்க அண்ணன் வேடிக்கை பார்த்துட்டு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒவ்வொரு பானையா அடுப்புக்கு வந்துச்சுங்க. மொத்தம் 2 பானை ஒரு குழம்பு சட்டி. எங்க அண்ணன் பானைக்குள்ள கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை பத்த வச்சு ஒரு வழியா அடுப்பை கொழுந்து விட்டு எரிய வச்சான். சாமிக்கு பல வகையான காய வச்சு கும்பிட்டுட்டு பானையில பாலை ஊத்தி சமைக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு பானையிலயும் பாத்தீங்கன்னா பாலை ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊத்திட்டாங்க எங்க ஆயா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பானைக்கு என்னென்ன பருப்பு தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு அரிசிலாம் போட்டுட்டு இந்த பானை தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் நினைச்சு பொங்கலும் கத்த ஆரம்பிச்சா. இந்த பானை பொங்கவே இல்லை. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. ஆனா அதே பானை 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பொங்கல் வந்துருச்சுங்க. நாங்களும் பொங்கல்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியா சமையல் எல்லாம் முடிஞ்ச உடனே கையில துணி கூட இல்லாம எங்க அண்ணன் சுட சுட அந்த பானையை கையாலேயே தூக்கிட்டு போனா. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல நெய்ய தளர ஊத்தி முந்திரி திராட்சை எல்லாம் அள்ளி போட்டு மிதமான சூட்ல வறுத்து எடுத்து அந்த பானையில போய் எங்க அண்ணனை கிண்ட விட்டு ஒரு வழியா சக்கரை பொங்கலை செஞ்சு முடிச்சோம். சூரிய பகவானுக்கும் படிச்சுட்டு எனக்கு அதுல இந்த பச்சை மிளகாய் தூக்கி தூர போட்டு வெண்பொங்கல்ல ஒரு பைட்டு சக்கரை பொங்கல்ல ஒரு பைட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இந்த பொங்கலை முடிச்சேன். ஹாப்பி பொங்கல் எல்லாரும்.